வணக்கம், இது தந்தியின் இன்று. வரவேற்பது ரஞ்சித். திருப்பதி லட்டு சர்ச்சையில் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி, ஜெயம் ரவியுடன் சேர்ந்து வாழ மனைவி ஆர்த்தி விருப்பம் என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. பருவமழை காலத்தில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று உத்தரவு. வானிலை முன்னறிவிப்புகளை அறிந்து கொள்ள டிஎன் அலர்ட் ஆப் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். திருப்பதி லட்டு தயாரிக்க கலப்பட நெய்தான் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது? ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் இன்று சரமாரி கேள்வி. அரசியலுக்காக கடவுளை பயன்படுத்தாதீர்கள் என்றும் காட்டம். அமலாக்கத்துறை வழக்கில் மீண்டும் அக்டோபர் 4ஆம் தேதி ஆஜராக வேண்டும். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. சென்னையில் மழைநீர் வடிகாலில் விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு இன்று வருத்தம் தெரிவித்தார் மேயர் பிரியா. முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளதாகவும் விளக்கம். மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடே உயிரிழப்புக்கு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பிய இயக்குநர் மோகன்ஜி மன்னிப்பு கேட்க வேண்டும். பல்வேறு நிபந்தனைகளுடன் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இன்று முன்ஜாமீன். பக்தர்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் பழனி கோயிலில் தூய்மை பணி மேற்கொள்ளுமாறு நீதிபதிகள் அறிவுரை. நடிகர் ஜெயம் ரவியுடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன். விவாகரத்து கோரி ஜெயம் ரவி வழக்கு தொடர்ந்த நிலையில் மனைவி ஆரத்தி இன்று பரபரப்பு அறிக்கை. பேச்சுவார்த்தைக்காக கணவரை சந்திக்க அனுமதி கேட்டுள்ளதாகவும் விளக்கம். வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர்கள் அதிரடி ஆட்டம். அதிவேகமாக 200 ரன்கள் சேர்த்து சாதனை. 285 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்தார் ரோஹித் சர்மா. திருப்பதி லட்டு விவகாரத்தில் இன்று விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் கடவுளை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது என ஆந்திர முதலமைச்சரை கடுமையாக எச்சரித்துள்ளது. இதனிடையே திருப்பதியில் லட்டு தயாரிக்கும் இடத்தில் சிறப்பு விசாரணை குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இன்றைய வழக்கு விசாரணையின் நகர்வுகளை விவரிக்கிறார் செய்தியாளர் வெங்கடேசன். விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யில் திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிக்கப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்த குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திருப்பதி திருமலையில் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் இன்று அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். தேவஸ்தான கிடங்குகள், திருப்பதி மலையில் உள்ள ஆய்வகம், பூந்தி தயாரிக்கும் மடப்பள்ளியில் அடுத்தடுத்து ஆய்வு நடைபெற்றது. இதனிடையே லட்டு விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஏற்கனவே விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கும் போது எஸ்ஐடி குழுவின் அறிக்கை கிடைப்பதற்கு முன் ஆந்திர முதலமைச்சர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்தது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சிறப்பு விசாரணை குழு அமைத்துவிட்ட பிறகு ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்க கூடாது என கூறிய நீதிபதிகள் கடவுளை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது எனவும் மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். இதேபோல் கலப்பட நெய் லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரம் எங்கே எனவும் சுவை மாறியதாக கூறப்படும் லட்டுகள் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டதா எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதற்கு பதிலளித்த ஆந்திர அரசு லட்டு தயாரிப்புக்கு நெய் உரிய தரத்தில் இல்லாததால் நெய்யை அடுத்தடுத்து 2 முறை சோதனைக்கு அனுப்பியதாக விளக்கம் அளித்தது. தொடர் புகார்கள் கிடைக்க பெற்றிருந்தால் நெய் டேங்கர்கள் அனைத்திலும் மாதிரி எடுத்திருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். வெங்கடேசன், திருப்பதி லட்டு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு எதுவும் பிறப்பித்துள்ளதா? இன்றைய விசாரணை குறித்த கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள எஸ்ஐடி விசாரணை தொடர்வதா அல்லது சுதந்திரமான விசாரணை அமைப்பை கொண்டு விசாரிக்க உத்தரவிடுவதா என்பது குறித்து ஆலோசனை அளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணையை வரும் 3ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு தள்ளி வைத்துள்ளது. மொத்தத்தில் திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்வை காணும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இன்று ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அண்மை தகவல்களுடன் இணைகின்றனர் செய்தியாளர்கள் பாஸ்கரன் மற்றும் சமயமணிவண்ணன். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் பாதையில் மண்சரிவு ஏற்பட்டது. இதனால் மலை ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் இன்று நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதேபோல் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4000 கன அடியில் இருந்து 13000 கன அடியாக உயர்ந்துள்ளது.
இதனிடையே நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று காலை பரவலாக கனமழை பெய்தது. இது ஒரு பக்கம் இருக்க, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமை செயலாளர் மற்றும் அனைத்து துறை செயலாளர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். வெள்ளம் ஏற்பட்ட உடனே அரசு இயந்திரம் எவ்வளவு விரைவாக செயல்படணுமோ அவ்வளவு விரைவாக செயல்படணும். ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும். அதுக்கு தேவையான நீர் இறைக்கும் இயந்திரம், மர அறுப்பான்கள், ஜேசிபி, படகுகள் போன்ற கருவிகளை தாழ்வான பக்கத்தில் முன்கூட்டியே கொண்டு போய் நிறுத்தணும். பல்வேறு வெள்ளத்தடுப்பு பணிகளை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னரே விரைந்து முடிக்கணும். பால், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். வானிலை தொடர்பான முன்னெச்சரிக்கை தகவல்களை உடனடியாக சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். வெள்ளத்தடுப்பு பணிகளை உரிய நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ரஞ்சித். நன்றி பாஸ்கரன். அடுத்த தளபதி என்கிற அடையாளத்தை ஏற்க மறுத்துள்ள நடிகர் சிவகார்த்திகேயன், தளபதி, தல, உலகநாயகன், சூப்பர் ஸ்டார் ஆகியோருக்கு வேறு யாரும் மாற்றாக இருக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சிவகார்த்திகேயன் ரசிகர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் பவித்ரகுமார், பிரதீப் குமார் வழங்கிய தகவல்கள் இவை. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் கடந்த 5ஆம் தேதி வெளியாகி 3 வாரங்கள் கடந்தும் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் சினிமாவிலிருந்து விலகி முழுமையாக அரசியலில் ஈடுபட உள்ளதால் சோகத்தில் உள்ள அவரது ரசிகர்கள் கோட் படத்தை திரையரங்குகளில் தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர். கிளைமாக்ஸ் காட்சிக்கு முன்பு ரசிகர்களின் பெரும் ஆர்ப்பரிப்பிற்கு மத்தியில் சிவகார்த்திகேயன் கேமியோ ரோலில் வருகிறார். படம் முழுக்கவே நிறைய சஸ்பென்ஸ்கள், கேமியோக்கள் வந்தாலும் விஜய், சிவகார்த்திகேயன் ஒன்றாக தோன்றும் காட்சியில் திரையரங்கே அதிரும் அளவிற்கு ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த காட்சியில் சிவகார்த்திகேயனிடம் துப்பாக்கியை கொடுத்து, இதுக்கப்புறம் நீ பாத்துக்க என விஜய் கூறும் வசனம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதற்கு சிவகார்த்திகேயன், நீங்க ஏதோ வேலையா போறீங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன் என பதிலளித்திருப்பார். அரசியலில் இறங்கியிருக்கும் விஜய் சினிமாவில் தனக்கு பிறகு அவருடைய இடத்தில் யார் என்பதை குறிக்கும் விதமாக சிவகார்த்திகேயனிடம் இவ்வாறு கூறியிருப்பதாக ரசிகர்கள் பேசத் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் சிங்கப்பூரில் நடைபெற்ற அமரன் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிவகார்த்திகேயனை பார்த்து அடுத்த தளபதி என ரசிகர்கள் கோஷம் எழுப்பினர். அதற்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்த நடிகர் சிவகார்த்திகேயன், ஒரே தளபதி, ஒரே தல, ஒரே உலகநாயகன், ஒரே சூப்பர் ஸ்டார் தான் எனவும், அவர்களை பார்த்துதான் நான் சினிமாவில் நடிக்க வந்தேன். அவர்களைப் போல கஷ்டப்பட்டு நடித்து ஜெயிக்க வேண்டும் என நினைக்கலாம். அவர்கள் இடத்தை பிடிக்க வேண்டும் என நினைப்பது தவறு எனவும் விளக்கம் அளித்தார். இதுகுறித்து பல்லாவரத்தைச் சேர்ந்த சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் ஜீவா, அபிதா பேசுகையில், கமல், ரஜினி இருந்தாங்களோ, அப்புறம் விஜய், அஜித் இருந்தாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு ஃப்ரேம் வந்து இப்போ தேவைப்படும். இது அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ சிவகார்த்திகேயன் இல்லைன்னா கூட அடுத்தது யார் அந்த ஃப்ரேமுக்கு வராங்களோ அவங்கள ஏற்றுக்கிற மாதிரி தான் மாறுது. சிவகார்த்திகேயன் சொன்னது அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. எப்படி சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தானோ அந்த பிளேஸ் யாரும் வர முடியாதோ, தளபதியும் விஜயை தவிர வேற யாரும் வர முடியாது அந்த ரோலுக்கு. ஆனா தளபதின்றவர் ஒருத்தர் தான் அந்த பிளேஸ்க்கு யாருமே வர முடியாது. கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ராஜா சக்திவேலிடம் பேசினோம். சினிமாவில் ஒரே எம்ஜிஆர், ஒரே சிவாஜி, ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே உலகநாயகன், அதுபோல் ஒரே தளபதி தான். என்றைக்குமே தளபதினா ஒன்று தான். விஜயோடைய பட்டம் விஜய்க்கு மட்டும்தான். சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா மக்கள் என்ன விரும்பி அவங்க பட்டத்தை கொடுக்குறாங்களோ அதுதான் அவருடைய உண்மையான பட்டமாக இருக்கும். அடுத்த தளபதி யார் என்கிற விவாதம் குறித்து சிவகார்த்திகேயனே நேரடியாக பதிலளித்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகாலில் விழுந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு மேயர் பிரியா இன்று வருத்தம் தெரிவித்துள்ளார். அதே சமயம் மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடே உயிரிழப்புக்கு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சசிதரன். சென்னையில் ஏற்படும் மழை வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் வகையில் மாநகர் முழுவதும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மேலும் மெட்ரோ ரயில், குடிநீர் குழாய் அமைப்பு, தரையடி மின்கம்பிகள் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் இதன் காரணமாக விபத்துகள் ஏற்படுவது தொடர்கதியாகி வருகிறது. கடந்த 27ஆம் தேதி ஆதம்பாக்கத்தில் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மின்பொறியாளர் ஒருவரது கார் சிக்கி விபத்துக்குள்ளானது.
இந்த நிலையில் சென்னை அசோக் நகர் பகுதியில் நேற்று மழைநீர் கால்வாயில் விழுந்த ஐயப்பன் என்பவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு இன்று வருத்தம் தெரிவித்துள்ள மேயர் பிரியா முறையான தடுப்புகள் வைத்து பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளதாக விளக்கமளித்துள்ளார். நேற்று நடந்த சம்பவத்தை குறித்து வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பணிகள் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா பொதுப்பணித்துறையினால் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த துறையிடம் எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுகிறதோ ப்ராப்பர் பேரிகேட் பண்ண சொல்லியிருக்கோம். சென்னை மாநகராட்சி சார்பாக பணிகள் நடைபெறக்கூடிய பகுதிகளோ ப்ராப்பராக பேரிகேட் பண்ணுமாறு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறோம். மறுபுறம் சென்னை மாநகராட்சி நிர்வாக சீர்கேடே உயிரிழப்புக்கு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அரசு இனி மழைநீர் வடிகால் கால்வாய் பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் அமைக்க வேண்டும். இதனிடையே வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் இன்று முதல் மின்துறை, குடிநீர் வாரியம், தொலைத்தொடர்பு துறையினர் சாலைகளில் பள்ளம் தோண்ட மாநகராட்சி தடை விதித்துள்ளது. செய்தியாளர் சசிதரன் வழங்கும் கூடுதல் தகவல். கழிவுநீர் குழாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்கவும், பருவமழைக்கு முன்னதாக பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். பணிகள் நடைபெறும் இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள், தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பான முறையில் பணிகள் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஞ்சித். நன்றி சசிதரன். நடிகர் ஜெயம் ரவியுடன் சேர்ந்து வாழ விரும்புவதாக அவரது மனைவி ஆர்த்தி இன்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன் தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றி நடக்கும் விஷயங்களை பலர் பல்வேறு விதமாக பேசி வருவதாகவும் தன்னுடைய மௌனம் குற்ற உணர்ச்சியின் அடையாளம் அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் திருமணத்தின் புனிதத்தை மதிப்பதாகவும் பேச்சுவார்த்தைக்காக கணவரை சந்திக்க அனுமதி கோரியுள்ளதாகவும் ஆர்த்தி விளக்கமளித்துள்ளார். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சையாக பேசிய அதே யூடியூப் சேனலில் இயக்குனர் மோகன்ஜி மன்னிப்பு கேட்க வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இன்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளை நீதிபதிகள் விதித்துள்ளனர். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் மாரிசாமி மற்றும் ஜான் கிறிஸ்டபர். பழைய வண்ணாரப்பேட்டை திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் இயக்குநராக அறிமுகமான மோகன்ஜி திரௌபதி, ருத்ரதாண்டவம், பாகாசுரன் உள்ளிட்ட படங்களை இயக்கி பரபரப்பாக பேசப்பட்டார். திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் குறித்து அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்த மோகன்ஜி, பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரை கலக்கப்படுவதாக அங்கு பணியாற்றும் சில ஊழியர்கள் தன்னிடம் கூறியதாக மறைமுகமாக குற்றம் சாட்டினார். அவரது இந்த கருத்து சர்ச்சையானதை தொடர்ந்து அவர் மீது சமயபுரம் மற்றும் பழனியில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மோகன்ஜி பின்பு சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி மோகன்ஜி தாக்கல் செய்த மனு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்ஜாமீன் வழங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். மனுதாரர் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் எந்த ஒரு தகவலையும் தெரிவிப்பதற்கு முன் உறுதிப்படுத்த வேண்டும் என கூறிய நீதிபதி பரத சக்கரவர்த்தி, உறுதிப்படுத்தாமல் எந்த தகவலையும் கூறக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். உண்மையிலேயே அக்கறை இருந்தால் பழனி கோவிலுக்கு சென்று அங்கு தூய்மை பணி மேற்கொள்ளலாம், அல்லது பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் இடத்தில் சென்று கூட 10 நாட்கள் சேவை செய்யும் நோக்கில் பணியாற்றலாம் என கூறிய நீதிபதி, பழனி பஞ்சாமிர்தம் குறித்து கருத்து தெரிவித்த அதே யூடியூப் சேனலிலேயே மோகன்ஜி மன்னிப்பு கூற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கும் கூடுதல் தகவல். பிரபல தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ் ஒவ்வொன்றிலும் தமிழகம் முழுவதும் இந்த விவகாரத்தில் மோகன்ஜி மன்னிப்பு கேட்டு விளம்பரமாக வெளியிட வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி மேலும் சில நிபந்தனைகளை விதித்து அவருக்கு முன்ஜாமீன் வழங்கிய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரம சக்கரவர்த்தி உத்தரவிட்டார். ரஞ்சித். நன்றி ஜான் கிறிஸ்டபர். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, காவிரி விவகாரத்தில் சட்ட போராட்டங்கள் உதவி செய்யாது என குமாரசாமி தெரிவித்துள்ளார். இன்றைய நாளின் முக்கிய அரசியல் நிகழ்வுகளை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பிரதமர் மோடியை அதிகாரத்தில் இருந்து நீக்காமல் சாக மாட்டேன் என்ற காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் பேச்சுக்கு இன்று கண்டனம் தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி மீது காங்கிரசார் கொண்டுள்ள வெறுப்பையும் அச்சத்தையும் இது காட்டுகிறது என விமர்சித்தார். அதே சமயம் மணிப்பூர் வன்முறை, சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற முக்கிய பிரச்சனைகளில் கவனம் செலுத்துமாறு அமித்ஷாவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் குமாரசாமி, காவிரி விவகாரத்தில் சட்ட போராட்டங்கள் உதவி செய்யாது, இருதரப்பும் பேசி தீர்ப்பதுதான் சரியானது என கருத்து தெரிவித்தார். தாவேகா தொண்டர்கள் வேலையே போனாலும் விஜயை பார்க்க மாநாட்டுக்கு வர வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
எனக்கு 2 நாள் லீவு கொடுத்துரு அப்படின்னதுக்கு இல்ல அப்படிலாம் நீ பண்ணினா உனக்கு போனஸ் கொடுக்க மாட்டேன், வேலையை விட்டு எடுத்துருவேன். நீ வேலையை விட்டு எடுத்தா நீ போனஸ் கொடுத்தானா என் தலைவன் தளபதி போய் பார்க்கணும். உன் வேலையை வேணா எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று ஆஜரானார். செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். செந்தில் பாலாஜி தரப்பில் விசாரணையை 14ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் தசரா விடுமுறை இடையில் வருவதனால் இந்த விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதை ஏற்க மறுத்த நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை அக்டோபர் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அன்றைய தினம் மீண்டும் செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த விசாரணையின் நடைமுறை முடிவடையும் வரை கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் வரை செந்தில் பாலாஜி குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஞ்சித். நன்றி சுரேஷ். சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் இருவரையும் அழைத்து வருவதற்காக க்ரூநயன் மிஷனின் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் நாசா இணைந்து உருவாக்கிய க்ரூநயன் மிஷனின் ஃப்ரீடம் டிராகன் விண்கலம் புளோரிடாவில் உள்ள கேப் கேனவரல் மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் சனிக்கிழமை இரவு விண்ணில் ஏவப்பட்டது. நிக் ஹாக், அலெக்சாண்டர் கோர்பினோவ் ஆகிய 2 பேருடன் சென்ற இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை இன்று காலை சென்றடைந்தது. தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தின் கமாண்டராக உள்ள சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட எக்ஸ்பெடிஷன் 72 குழுவின் விண்வெளி வீரர்கள் இருவரையும் உற்சாகமாக வரவேற்றனர். Welcome to the International Space Station, and Nick, welcome back home to the International Space Station. சுமார் 5 மாத காலம் தங்கியிருந்து பல்வேறு வகையான சோதனைகள், ஆய்வுகளை இந்த குழு மேற்கொள்ள உள்ளது. அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் சுனிதா வில்லியம்ஸ், புஷ் வில்மோர் உள்ளிட்ட 4 பேருடன் டிராகன் விண்கலம் பூமிக்கு திரும்ப உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் குறைந்த ஓவர்களில் 200 ரன்கள் அடித்த அணி என்ற சாதனையை இந்திய அணி படைத்துள்ளது. கான்பூரில் நடைபெறும் வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இன்று முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 50 ரன்களை 3 ஓவர்களிலேயே ஈட்டியது. அதேபோல் 100 ரன்களை 10.1 ஓவர்களிலும் 200 ரன்களை 24.2 ஓவர்களிலும் அடித்து இந்திய அணி சாதனை படைத்தது. 285 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மா டிக்ளேர் செய்ததால் வங்கதேச அணி 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 26 ரன்கள் எடுத்துள்ளது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியின் இன்று. நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.